நான் நேத்திக்கு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தேன். யூ ஹேட் புட் அப் அ போஸ்ட். ஸோ யுவர் ரிலேஷன்ஷிப் வித் பீட்டர் ஹஸ் பிகம் அ பிக் த டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லலாம், ரைட்? பட் நீங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ வந்து அபியூசிவா எல்லாரும் எழுதும்போது, உங்களை பத்தி நெகட்டிவா எழுதும்போது, what how are you dealing with it, number one, and what is the status of your relationship, number two? See, basically எல்லாரோட கல்யாணமும் பேப்பர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்டா வரும். அது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சொசைட்டில இருக்கும்போது இன்னாரோட டாட்டர் ஏதாவது ஒண்ணு ஒரு அனௌன்ஸ்மெண்டா வரும். பல கல்யாணங்கள் சர்ச்சையிலையும் முடியும். இட் குட் ஹேப்பன். பட் நோபடி கிவ்ஸ் சோ மச் இம்பார்ட்டன்ஸ் டு இட். ப்ராபப்ளி அவ்வளவு அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் பணம் செலவு பண்ணி இத பத்தி பேசுங்கன்னு யாருக்கிட்டயுமே சொல்லல. அவங்களா தேவையில்லாம வந்து பேசுறாங்க, அதை இஷ்யூ ஆக்குறாங்க, அது ட்ரெண்டிங்ல வருது. இதனால எனக்கு உண்மையா என்னை பத்தி நிறைய பேர் கவலைப்படுறாங்க, என்னை பத்தி நிறைய பேர் என்னோட லைஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கும்போது ஐ எம் பிளெஸ்ட். ஐ எம் ஆக்சுவலி வாண்டட், பீப்புள் வாண்ட் டு நோ அபவுட் மீங்கிற ஒரு விஷயம். சி பேசிக்கலி இத தாண்டி சில விஷயங்கள் என்னன்னா, நடுவுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த 7 நாட்கள்ல என்ன நடந்ததுன்னு அந்த படத்தை போய் பார்த்தா தெரியும். நம்ம டைட்டில் மட்டும் வச்சுட்டு ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து இதுதான் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அசிங்கமா திட்டுவோம். இப்படி அந்த மாதிரி பல படங்களோட கிளைமேக்ஸ மட்டுமே நம்ம யோசிச்சு பண்ண முடியாது. படத்தை பார்த்தாதான் தெரியும். ஆனா இது பர்சனல் லைஃப், இது படம் கிடையாது. சோ when it comes to personal life, sometimes எல்லாமே இப்போ ஒருத்தர் என்னோட லைஃப பத்தி நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இன்னொருத்தர் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் அவங்க 2 பேருக்கும் பர்சனலான விஷயங்கள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ரைட் நவ. சோ இப்போ என்னோட வாதம் என்ன, நான் அவரை மீட் பண்ணும் போது நான் எப்படி பார்த்தேன், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன யோசிச்சேன், எதுக்கு எனக்கு அவரை பிடிச்சது, நான் ஏன் இந்த டிசிஷன் எடுத்தேன் அப்படிங்கறத மட்டும் தான் நான் பேச முடியும். I cannot talk about what happened in their life. It's not my business. Yeah. Hello? Yeah. எனக்கு அது ஃபேமிலியாவே கூட இருக்கலாம், இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அவங்களோட அனுமதி இல்லாம நான் பேச மாட்டேன், பேசக்கூடாது. ஏன்னா நான் நிஜமா அதை பத்தி பேச விரும்பல. எனக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாரு, பேசாத, எனக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனா பேசாதன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி நான் பேசுறதுக்கு விருப்பம் பண்ண முடியாது. ஐ வில் ஸ்பாயில் மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். சோ ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், சோ என்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி இஸ் வெரி சிம்பிள். I met a man who was estranged from his family, abandoned from his wife for around 7+ years, 7 வருஷத்துக்கு மேல. இது எப்படி தெரியும்னா, இட்ஸ் a very small circle. எல்லாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கோம். ஆப்வியஸ்லி ஐ நோ எவ்ரிபடி, he knows everybody, I know. So we know what happened. ஓகே, இவங்களுக்கு இடையில என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க போனாங்க, அவங்களோட இன்னைக்கு வரைக்கும் 7 வருஷத்துல ஒரு வாட்டி பேசியிருக்காங்களா, அவங்க கேட்டு எதுவுமே நான் பேச விரும்பல. ஆனா எனக்கு தெரியும். So I took a decision because whatever I have heard, என்னோட விஷயத்துல பொறுத்த வரைக்கும் very simple, it was about financials at this stage. இந்த ஸ்டேஜ்ல 7 வருடங்கள்ங்கிறது ரொம்ப லாங் டைம். எனக்கு சிரிப்பா வரும். சில பேர் வந்து மீடியால இருக்கிறவங்க வந்து பேட்டி கொடுத்ததை பார்த்திருக்கேன். அண்ட் கமெண்ட்ஸ்ல படிக்கும் போது என்னமோ 7 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டு அந்த 7 நாள் கேப்ல வந்து இவருக்கு ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ தேடி வந்தத மாதிரியும், குடும்பத்தை நாங்க சேர்த்து வைக்கிறோம், குடும்பத்தை நீங்க பிரிக்கிறீங்க, husband I've become a husband stealer, I've become a home breaker. There was no home to begin with, Lata. Right. Okay, this is the fact, this is the truth. Right. Legal terms la சொல்லும்போது divorced இல்ல, it's very complicated. ஏன்னா there are a lot of terms, நிறைய பேருக்கு புரியாத விஷயங்கள், desertion இதெல்லாம் தெரியாது. 7 வருஷம்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் a legal separation. ஓகே, சோ கோர்ட்ல போய் கையெழுத்து போட்டு முடிக்கிற விஷயம் தான் இது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், குழந்தைங்களை நான் பாக்கலாமா வேண்டாமா, இவ்வளவுதான். விவாகரத்துனா என்னன்னே தெரியாதவங்க நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க.
இன்ஃபேக்ட் நீங்க சவுத் சைடு எல்லாம் போனீங்கன்னா, நாங்க தஞ்சாவூர், ஓகே, எங்க அப்பா தஞ்சாவூர். தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா 2 பொண்டாட்டி இல்லாத வீடே கிடையாது. அவங்க கிட்ட போய் நீங்க இந்த கதையை சொன்னீங்கன்னா அதனால என்ன வந்தது அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் மை ஓன் ஃபாதர் ஹஸ் 2 wives, legal, illegal, I don't know how you call it. We were still a happy family and appa was there till the end. So கல்ச்சர் பத்தி பேசும்போது கூட எனக்கு சிரிப்பா வருது. எதாவது கல்ச்சர், இந்த கல்ச்சர் தான் நான் பார்த்து வளர்ந்தேன். நம்ம எல்லாரோட பூர்வீகத்திலயும் எங்கேயோ தாத்தாக்கோ கொள்ளு தாத்தாக்கோ கொள்ளு பாட்டிக்கோ எங்கேயோ ஒருத்தவங்க செகண்ட் வைஃப் இருந்திருப்பாங்க. சோ இந்த லீகாலிட்டின்ற இஷ்யூ என்னோட கதையில மட்டும் திடீர்னு வந்து ரொம்ப பெரிய ப்ராமினன்ட் ஆகும்போது ஐ எம் ரியலி வண்டரிங் அது எங்க ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் கேட்டீங்க. ஒரு சின்ன ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாமே கைகூடி பேசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, ஓகே உனக்கு இவ்வளவு பணம் வேணும் நான் கொடுத்துடுறேன், பசங்களை நான் பாத்துக்கிறேன், 7 வருஷம் கழிச்சு நடக்கிற கான்வர்சேஷன் இது. அது கூட டைரக்ட் கிடையாது. அவங்க அம்மா பேசுறாங்க, பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஷி டசன்ட் டாக். சோ இப்படி ஒரு கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கையெழுத்துல முடிய வேண்டிய விஷயம்னு வரும்போது என்னோட அர்ஜென்சி அப்படின்ற சில பேர் வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க, வெயிட் பண்ணலாமே. I was waiting for a legal confirmation with them so I can register my marriage. Okay, so என்ன பொறுத்த வரைக்கும் எங்களோட இதுல ஹியூஸ்ல பாத்தீங்கன்னா தாலி கட்டி கல்யாணம் பண்றது வேற, ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்றது வேற. நான் இன்ஃபேக்ட் என் லைஃப்ல ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணல. So I don't, you know, that is a second event that happens, not the same day for everybody. So இதுதான் என்னோட பிளான் ஆயிருந்தது. Okay fine, if she's also they are, you know, doing everything amicably, இப்படி பண்ணிக்கலாம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் அக்ரி பண்ணினேன். அப்புறம் கடைசி நிமிஷத்துல எல்லாத்துக்கும் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் டிமாண்ட ஜாஸ்தி பண்ணி அதை மீடியாவுக்கு கொண்டு வந்து குற்றச்சாட்டை என் மேல வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட்ல என் பேர் இல்ல, எனக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தமே கிடையாது, ஐ எம் நாட் இன்வால்வ் அட் ஆல். பட் எஸ், இந்த மீடியா நான் தான் இப்போ கல்பிரிட்டா காமிக்கிறதுக்கு காரணம். It is because of the situation. But very simple words la solnona, so what? Yes, I love him. Yes, he loves me. நாங்க ஓப்பனா தான் அதை பத்தி பேசுறோம். அவங்க வீட்டுக்கும் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பேசுறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 6-7 மாசமா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா என் புருஷன் எனக்கு வேணும்னு வந்து நிக்கிறதுன்றது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். ஓகே, லீகல் ஆஸ்பெக்ட் போகும்போது புருஷனே இல்ல, மேரேஜே ஆகல, எங்க 2 பேருக்கும் லீகலா மேரேஜே ஆகல. We just probably exchanged rings. எனக்கு வந்து நான் ஏன் சிந்தூர் வைக்கிறேன்னா, I can feel married, man. That is my personal thing. I can feel married. But whether it is legal, tomorrow நான் கோர்ட்டுக்கு போய் என் புருஷன் எனக்கு சொத்து வேணும்னு கேட்டா கண்டிப்பா I don't have a stand right now and I'm not even thinking about it. Okay, என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த டிசிஷன் இந்த டைம்ல எடுத்தேன் அப்படின்றது காரணம் இதெல்லாம் தான். முக்கியமா இன்னொன்னு, everybody is scared. Are dying all over the world. எனக்கு என்ன புரியலன்னா, people are not able to understand. It is like the whole world is crashing, the whole world is shut down. People நம்மளால வந்து வெளியில போக முடியல, நம்மளால வேலை செய்ய முடியல, நமக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லாம பில் பே பண்ண முடியாம எவ்வளவு பிரச்சனை, டாஸ்மாக் தெரியாத திறக்காதது எவ்வளவு பேருக்கு பிரச்சனை. So much is happening, okay? And I made a decision of committing myself to someone. I would say the word is a commitment, okay? Committing myself to someone because I really thought life is short. I don't know what is going to happen to me tomorrow. எனக்கு தெரியாத நாளைக்கு என்ன எனக்கு வரும்னு. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பாத்துக்கிறதுக்கு என் கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்ல. Okay, 2 grown up individuals and both leading independent lives. நாங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரோட லைஃப பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் வைஃப் குழந்தைங்க கிடையாது, பினான்சியல் கமிட்மெண்ட் இருக்கு, பண்ணிட்டு இருக்காரு. he is doing it. Some people, I read some comments saying, அவர் குழந்தைங்களே அவரு பாத்துக்கல, why are you, it's wrong இல்லையா? அவங்களே சொல்றாங்க. It is all wrong comments. That means நீங்க நாலேஜ் இல்லாம, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம, இன்டர்வியூ கூட பார்க்காம வேணும்ட்டே வந்து பேசுறவங்க தான். சோ இது நடக்கும். இது வந்து guys, just
1 second. I'm just waiting for Vanita. The line has got cut. The line has got cut. Just hold on 1 second. Just hold on. Guys, please don't send me requests because I can't add her then. I'm just waiting for her to come. Just waiting for her to join. Just give me a minute. It's just connecting. Hi, Anita. Yeah, there's this number is actually I have to disconnect it. Nana, what WhatsApp number for my phone? Oh, I should take off that SIM card okay, and change. okay. I'm so sorry. I No don't know how problem. to do this. இல்ல, no problem. எனக்கு இது தெரியாது. சோ அதனால பேசிக்கலி இதெல்லாம் வந்தப்போ பேண்டமிக்ல எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் லைஃப்ல யாருமே இன்னைக்கு என் ஃபேமிலி மை ஓன் பேரண்ட்ஸ் இருக்கட்டும் மை சன் இருக்கட்டும் யாருமே என்னை பத்தி கவலைப்படல லதா. நோ ஒன் இஸ் பாதர்ட். ஐ ட்ரைட் மை பெஸ்ட் ட்ரை டு கனெக்ட். நான் வந்து 10 வருஷமா போராடிட்டு இருக்கேன் என் பையனுக்காக. அவர் வந்து இது வரைக்கும் he's in his own way. He's grown up. He's living his life. He's healthy. He's doing well. So it's become an independent person. He's a major. So he's fine. So I have waited long enough. Similarly, my family, they're not even in the picture. They don't matter at all to me anymore. So it is only about me and my daughters. This is my world. அவ்வளவுதான். அப்படி ஒரு சிச்சுவேஷன் என்னோட குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தனியா வச்சு போராடிட்டு என்னால முடியல. ஐ எம் பீங் வெரி ஓப்பன். நான் என் குழந்தைங்களை வச்சுட்டு நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போடுறாங்க, அதையும் படிக்கிறேன். நீ வாழ்ந்தமா அது உன் வாழ்க்கை, என்னால வாழ முடியலங்கிறது என்னோட பர்சனல். அதுக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், எமோஷனல் இஷ்யூஸ் இருக்கலாம், எதுவா. ஹவு கேன் யூ கம்பேர் டூ பீப்புள்ஸ் லைஃப்? எனக்கு ஃபேமிலி கிடையாது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சிஸ்டர்ஸ் கிடையாது, எனக்கு இந்த சப்போர்ட் சிஸ்டமும் கிடையாது. எனக்கு மாரல் சப்போர்ட், பிசிக்கல் சப்போர்ட் எல்லாமே தேவைப்படுது. has been done on Peter Paul. ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா to be very honest, I know him, I have seen him in the past how many ever months. I have seen people around him speaking about him. I have seen him working as a professional. I have seen him working, as a family man, as probably someone who has shown love and affection to me and who has been there morally in the past few months. And அவரை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன எது சொல்லியிருக்காங்க எல்லாமே தெரியும். என்ன சேடா இருக்குன்னா கேரக்டர் அசாசினேஷன் வந்து மக்கள் ஏன் பேசுறாங்க அப்படின்றது ஓன் ஃபேமிலி தான் பேசினாங்க, மக்கள் பேசல. ஓன் வைஃப், ஓன் சன் போய் மீடியா முன்னாடி உட்காந்து ரொம்ப தரமட்டமா அப்படியே உண்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கூட ஒருத்தர் நம்ம லைஃப்ல ஹஸ்பண்ட் அவங்க வேணும், எங்க அப்பா எனக்கு அவர் வேணும் அப்படின்னு நினைக்கிற பேச மாட்டாங்க. சிம்பிள் பாயிண்ட். நிறைய பேருக்கு அது புரியல. they will be telling reverse, ஐயோ அவர் ரொம்ப நல்ல ஹஸ்பண்டுங்க, நான் தாங்க புரிஞ்சிக்கல. or வந்து see she should not even be talking in the media, she should be talking to him. So many things are there. So இது எல்லாமே லதா, it is just because of money. இன்னைக்கு பணம் தான் எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கு. அது பொய், திருடு, கொள்ளை, கற்பழிப்பு, எதுனாலும் money is very very important. Money and enjoyment for people. So probably it's எங்க டைம் ஸ்கேப் கோட்டா நான் மாட்டினேன், நல்லாவே நான் மாட்டினேன். பட் ஐ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். My relationship is very strong with Paul and will be very strong. When people say when is your next marriage, I seriously just can't bear laughing. It's very நான் நினைச்சிருக்கேன், கடவுளே இல்லையா, ஏன் இவ்ளோ கொடுமைகள் நம்மள சுத்தி நடக்குது, ஏன் வந்து இந்த கரோனா எல்லாம் வருது, இவ்ளோ பேர் ஏன் சாவுறாங்க. Vanita, can't hear me? Can't hear me? No, I can hear you. When you were talking about marriage, I can't hear you. Oh, what happened? Can you hear me? Hello?
Can you hear me? Wait, கேக்குதா? wait. Tell me. இல்ல நான் என்ன, நீங்க வந்து மேரேஜ் பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப யாரோ கமெண்ட் அடிச்சாங்க உங்க அடுத்த மேரேஜ் எப்போன்னு கேக்குறது. நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் ரிலேட்டட் டு தட். இப்போ ஒரு if a man has numerous relationships, right, அத வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் இப்போ ஒரு லேடி வந்து ஒரு உமன் நியூமரஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாக்க அத வந்து தப்பா எவ்வளவு பேர் இருக்காங்க அத பத்தி பேசுறதுக்கு. வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? Absolutely, there's no women empowerment and all that. You know, to be very honest, yeah, it is a very mixed society. சிலதுல இருக்கு, சிலதுல இல்ல. சோசியல் மீடியா பிரசன்ஸ் மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம் பல விஷயங்கள்ல. ஏன்னா அதுதான் வெளிப்படையா தெரியுது, கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளால படிக்க முடியுது. சோ அத மட்டுமே நம்ம பேஸ் பண்ணி ஒருத்தரோட கருத்து வந்து ஓ இப்படிதான் இருக்கு சொசைட்டி நம்ம பிலீவ் பண்றது நம்ம முட்டாள்தனம் என்ன பொறுத்த வரைக்கும். ஹேட்டர்ஸ் போய் எழுதுறாங்க, அபியூஸ் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க. ஆனா எவ்வளவு பேர் அதை ஆதரிக்கிறாங்கன்றது வந்து நமக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட சேனல்லே ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் எமோஷனலா போடுறேன் அப்படின்னா அதுக்கு வியூவர்ஷிப்னு பாத்தீங்கன்னா 4 million பீப்புள் ஹேவ் வாட்ச்ட். 4 million பீப்புள் பார்த்திருக்காங்க. ஆனா கமெண்ட் 4000 இருக்கு. ஓகே, டிஸ்லைக்ஸ் 5000மோ 6000மோ இருக்கு. ஒரு 5000மோ 10,000மோ லைக்ஸ் இருக்கு. சோ வேர் இஸ் 4 million 40 lakhs? இது ஒரே ஒரு யூடியூப்ல. அதுக்கப்புறம் அதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. சோ நாட் எவ்ரிபடி ஸ்பீக்ஸ் அவுட் ஆர் கமெண்ட்ஸ் ஆர் இன்டர்ஃபியர்ஸ். வித்தியாசம் அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த சொசைட்டில மிக்சட் சொசைட்டில தான் வாழ்றோம். அது எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர் வேணும்ட்டே தப்பா பேசுறதுக்கும் புரளிய கலப்புறதுக்கும் ஒருத்தரை பேஷ் பண்றதுக்கும் அபியூஸ் பண்றதுக்கும் இருக்கத்தான் செய்வாங்க. அது ஒளிய வாய்ப்பே இல்ல. அது கரோனா மாதிரி தான். we'll have to live with it, I guess. பட் நேத்திக்கு வந்து உங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து நீங்க சைபர் புல்லிங் பத்தி பேசியிருந்தீங்க. யூ செட் people are harassing you, people are abusing you, and you even hinted that நான் என்ன, you know, if you harm yourself, right? ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோன்றது? அந்த ஹராஸ்மெண்ட் வந்து do you think it's mentally affecting you? Because people இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே உங்களை பத்தி நெகட்டிவா தான் இருக்கு, ரைட்? எல்லாரும் வந்து உங்களை வந்து all the comments, even now what I'm seeing, உங்களை அபியூசிவா தான் இருக்கு. நீங்க தான் தப்பு செஞ்சுட்டீங்க, ஏன் நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னு உங்களதான் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க, ரைட்? சோ அப்படி இருக்கும்போது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது how do you deal with it? அதை எப்படி வந்து நீங்க சொல்றீங்கல்ல they don't know the reality, but how do you feel? Do you feel it's too much of harassment? Definitely, I'm also a human being. However strong we are, however you know, more sensible we are, என்னதான் அந்த வேர்டு நம்ம பண்ணாலும் obviously we still have a heart and we still can read sometimes. I avoid it. I don't listen to certain things. சில வீடியோஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், யாரோ ஒரு லேடி என்ன பத்தி போடுறாங்க, she is making money using my name very clearly. It's okay. I mean, I've given legal complaint action எடுக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பட் நீங்க சொல்றது என்னன்னா அந்த செகண்ட் அந்த நிமிஷம் கண்டிப்பா இட் ஹர்ட்ஸ். இட் ரியலி ரியலி ஹர்ட்ஸ். அண்ட் யூனோ இது என்ன மட்டுமே நான் பேஸ் பண்ணி பேசல. இது மாதிரி நிறைய பேருக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கு, தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க. சோ இது நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்கிறது 100% ஒரு சொசைட்டியா நம்ம எல்லாருமே ஒன்னா நிக்கணும். பிகாஸ் like you said, whatever may be, nobody has the right to go and abuse and bully and corner somebody without knowing or with knowing also. Personal attack, personally உங்களுக்கும் எனக்கும் சண்டைனா நான் வந்து உங்களை திட்டுறது totally different thing. That is not cyber bullying. That is I am all out fighting with you. But this is not that. So அப்படி இருக்கும்போது ஒரு public forumல வந்து இத்தனை பேர் இது பண்ணும்போது definitely hurts. And in fact there has been emotional moments where Paul is feeling very, very, very bad that he put me in this situation. And உனக்கு எவ்வளோ நல்ல பேர் இருந்தது, எவ்வளோ இது இருந்தாங்க, இன்னைக்கு இந்த கமெண்ட்ஸ் படிக்காத ஏன்னா எனக்கு I cannot give you solace in this matter. I feel really bad அப்படின்னு. But I
told him in reverse. I don't know why I told. I said, no, I feel bad somewhere because, I mean, if not for me, your family issue would have never come out in the public and people would have not commented about you. So I also feel a part of this. But it's okay. நம்ம ரெண்டு பேருமே இன்னைக்கு திட்டு வாங்கினாலும் சரி, நம்மள வந்து சப்போர்ட் பண்ணலைனாலும் சரி, அபியூஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் இன் த நேம் ஆஃப் லவ். அண்ட் லவ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி அன்கண்டிஷனல். ஸோ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து we have to sacrifice when it comes to love. We do it for our children, we do it for our immediate people that we love. So அப்படி பார்க்கும்போது it is just a phase and it doesn't matter அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு. who are abusing me, நாளைக்கு என்ன புகழ போறவங்களும் சரி, என் கூட வந்து லைஃப் லாங் ஒரு துணையாவோ குடும்பமாவோ நிக்க முடியாது. இதுலயே தெரியலையா, இது ஒரு காலகட்டம் தான். அத நம்மள ரசிக்கிறவங்களே நம்மளோட எதிரிகளாவும் நம்மளோட ஹேட்டர்ஸாவும் மாறுதுன்னா உலகம் அப்படி உருண்டைதான். சோ அத மட்டுமே நம்பி நான் வந்து நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக வந்து நடிக்க முடியாது, நடிக்கவும் தேவையில்லை. சட்டத்துக்கு கண்டிப்பா நான் பயப்படுறேன், சட்டத்துக்கு பயப்படுறேன், என் மனசாட்சிக்கு பயப்படுறேன். என்னோட நோட்ல நான் எழுதியிருந்தேன் உண்மையான விஷயம். சட்டப்படி நான் எந்த தவறும் நான் செய்யல. சோ ஐ டோன்ட் ரியலி ஹாவ் டு பாதர். பேசுறவங்க பேசட்டும் விட்டுடுறேன், அவ்வளவுதான். ஓகே, பட் ஒரு கொஸ்டின் எனக்கு இப்பதான் தோணித்து, சாரி அபவுட் தட். நீங்க வந்து பீட்டர் பால கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்ப நினைக்கும் போது இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசு ஆகும், இவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி ஆகும்னு நீங்க நினைச்சீங்களா when you set the marriage? No, I really did not know because எனக்கு கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் பேசினதுக்கு அப்புறம் கூட எதுவுமே தெரியல. யாருமே என்ன அப்ரோச் பண்ணல, என்கிட்ட யாருமே வந்து எதுக்குமே வரல. எனக்கு நிஜமா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஒன்லி திங் ஐ நோ இஸ் அவர் வந்து 7 வருஷமா தனியா இருக்காரு, அவங்க வந்து தனியா இருக்காங்க. அவர் சன்னை நான் மீட் பண்ணிருக்கேன். சன் எனக்கு அமிச்ச மெசேஜஸும் சரி, ஐ ஹாவ் இட். நான் எடுத்து காமிக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆகும் தான். தட் மீன்ஸ் ஹி ஆல்சோ நோஸ் எவ்ரி திங் இன் ப்ரூவ் பண்றதுக்கு அகேன்ஸ்ட் தெம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு உண்மை சொல்றாங்க பொய் சொல்றாங்க. பட் ஹீஸ் அ யங் பாய், ஹீஸ் லைக் மை சன், என்னோட பையனோட ஏஜ். ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் தெம் டைரக்ட்லி இன் டு ஆல் திஸ் பிகாஸ் அவங்க என்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது டைரக்டா. ஓகேயா? சோ சிம்பிள் திங் இஸ், இது சுமூகமா லைக் இன் அதர் ஃபேமிலிஸ் அவங்க they'll go in their own way, whatever அவங்களுக்கு தேவையானது ரொம்ப கிளியரா இருக்காங்க. இவர் அது பண்றதுக்கு கண்டிப்பா ரெடியா இருக்காரு. he wants to move on in his life in a positive way. சோ இது இவ்வளவுதான் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். இதோட லீகாலிட்டி மேட்டர்ஸ் நான் ரொம்ப டீப்பா போகல. I trusted him and I still trust him. I have no issues in that. இது வந்து it is something that was totally manipulated. அது பூகம்பமா வெடிச்சு இப்படி ஒரு விஷயம் வந்தப்போ ரியலி நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, it would break us அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் லீகாலிட்டி அபார்ட், ஒருத்தவங்க கேஸ் கோர்ட்னு போனா இட் டேக்ஸ் இயர்ஸ். ஓகே, ஜஸ்டிஸ்ங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஹேஷ்டேக் போட்டு பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஈவன் அ டிவோர்ஸ் டேக்ஸ் டைம், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இஷ்யூஸ் ஆர் தேர். ஸோ ப்ராபப்ளி நான் எடுத்த முடிவு என்னோட லைஃப் இந்த ஸ்டேஜ்ல telling you all that I love someone, I'm going to proceed with my life, was the right thing to do. Because probably the legala divorce ஆகி எனக்கு லீகலா கல்யாணம் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. அப்போ it may be too late to tell the world. இப்போ இந்த ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா so much of people telling some things about age and it's not right. அவங்களுக்கு வேணும்டே தான் எழுதுறாங்க. அவங்க லைஃப்ல என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோ, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்களோ, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ண நமக்கு தெரியாது இல்லையா? So there's a lot of sad people in the world, lot of frustrated people in the world. I pity them, but I'm not one of them. I'm a happy person. Okay, so you're happy right now, that's what you're saying? I'm happy and I'm not breaking anybody's happiness. I am very confident about that. That's the best joke. ஏன்னா I know exactly what is the truth. என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு ஒருத்தவங்க வேணும்ட்டே அதை கிரியேட் பண்றாங்க, என்னோட டிஃபைன் பண்றாங்க, என்ன தப்பானவளா அத சித்தரிக்கிறாங்க. அதுதான் உண்மை. பரவாயில்ல, அவங்களுக்கு அதுல சந்தோஷம் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குதுன்னா
பரவாயில்ல. ஆண்டவனுக்கு நல்லாவே தெரியும் லதா, யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணும் அப்படின்னு. எதுவுமே நம்ம கையில இல்ல. ரெண்டாவது, நம்ம ஒரு விஷயத்த வச்சிருக்கும் போது யாருக்குமே அதோட வேல்யூ தெரியாது. நம்ம கை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒருவேளை லைஃப்ல இருந்து போயிட்டாங்கன்னா, உயிரை விட்டுட்டாங்கன்னா, இல்ல நம்மளோட லைஃப்ல இருந்து போயிட்டாங்கன்னா, இல்ல ஒரு பொருள் உடைஞ்சு போச்சுன்னா, தொலைஞ்சு போச்சுன்னா, அப்போதான் அவங்களுக்கு அந்த விஷயம் வேல்யூ தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப சேடான ஒரு விஷயம் தான். It is something inevitable. But people neglect relationships. They neglect people. They neglect a lot of things. அவங்க சில விஷயம், சில தவறான டிசிஷன்ஸ் எடுத்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் மாதிரி திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, இப்போ எனக்கு அது வாழ்க்கை வேணும்னு சொல்லும் போதே நீ நான் சத்தியமா சொல்றேன்ல, நான் ஓப்பனா சொல்றேன். பீயிங் a woman, I'm just, you're a very, very senior journalist. I agree to talk to you because I had a bad experience with someone who's trying to interrogate me as if நான் ஏதோ ஜெயில் குற்றவாளி மாதிரி. நான் சொல்றேன் போதும் நிறுத்துமானா, she didn't stop. But we are all grown ups, okay? Law, legal, that's not our language. We are human beings first, you and I especially. So அப்படி இருக்கும்போது when one person is actually talking and explaining something to you, காது கொடுத்து கேட்கறதுக்கு கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஒரு தலை பட்சமா அவங்க இப்படி சொன்னாங்களேன்னா எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க, நானும் இப்ப 10 கதை சொல்லுவேன். How can you believe everything I say? It is not right to believe everything if someone says, especially in that situation. அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன வேணா போய் சொல்லுவாங்க. ஓகேயா? சோ அது மாதிரி இருக்கும்போது சத்தியமா சொல்றேன் லதா, if that lady did not do this, நிஜமா அவங்க ஹஸ்பண்ட் வேணும்னு நினைச்சிருந்து, குழந்தைங்களுக்கு அப்பா வேணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரு பொம்பளை நார்மலா என்ன பண்ணிருப்பாங்க, நேரா வீட்டுக்கு வந்தோம், அவர் வீட்டுக்கு போய் ஒரு போனை போட்டோ, செருப்பால உன்னை இப்படி செருப்பால் அடிவாங்க. என்ன விளையாடுறியா அப்படிங்கறது ஒரு விஷயம். அன்புல கேட்கலாம், ஆதங்கத்துல கேட்கலாம், உரிமையில கேட்கலாம். இல்ல இங்க கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போயிட்டு நான் கண்டுக்கல, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன், நான் உணர்ந்துட்டேன், எனக்கு இப்ப தெரியுது எனக்கு ஹஸ்பண்ட் வேணும். 4 பேர் ஜெர்மனில இருந்து எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, ரிலேஷன் ஃபுல்லா கேக்குறாங்க. வார்த்தை நடந்திருந்தா லதா 2000% I would have been the first person to walk out of that relationship straight away. ஓகே, யாரோட வாழ்க்கைய பறிச்சுட்டு வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது, நான் பண்ணவும் மாட்டேன். ஆனா that is not the scenario. அதத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. Scenario is very different. I don't want him, he is a bad man, he is a this, he is a that, துட்டு. ஆனா எனக்கு துட்டு வேணும், அதுக்கு நான் இப்படி கிரியேட் பண்றேன். That is wrong. அதுக்காக I cannot abandon my love and my relationship because I really love him. And really to be honest, 7 வருஷம் இந்த லேடி அவர் இல்லாம எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியல லதா. என்னால சத்தியமா உண்மையா சொல்றேன், let people think or talk whatever, but I'm sure people who have sense, கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, who can relate to me, அதுதான் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டி பீப்புள் புரிஞ்சா போறோம், புரியலனாலும் பரவாயில்ல. 7 நிமிஷம் எனக்கு வாழ்க்கையில தினமும் வருது. I am not able to live without him for 7 minutes எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது he is a wonderful human being. I don't have any problems with anybody talking about him. I care a damn about all this. We will be happy and we have other things to do other than just talking about this. He is a professional, I am a professional. We have so much of commitments in our lives. We have to look at, he has to take care of all the, financials in ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? So we have to focus on our work. We have to move on. This is just a useless discussion actually, to be honest. Okay. So what is happening with you on the professionally, work wise? Enna pannit irukeenga? You started your YouTube channel which is very successful. மத்தபடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க work wise? At the moment, the only thing that everybody is doing right now, அதுவும் நான் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்ப செலிபிரிட்டிஸ் பண்றாங்க. So everybody is busy in YouTube தான். Because at the moment வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து. So other than that, work is there to do with TV and web series and movie production இருக்கு. எல்லாமே it's in the pipeline. எல்லாமே இந்த what do you call, இந்த லாக்டவுன் முடிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு டெட்டா இருக்கு.
So, the TV industry is just started up. இப்பதான் சீரியல்ஸ்க்கு ஆரம்பிக்கிறாங்க. Hopefully, அது கொஞ்சம் flourish ஆகி full fledged ஆரம்பிச்சிடுச்சுன்னா, then everything will settle down in terms of இது. So, in fact, even the controversies, I think the only controversy after Corona that happened, that is happening, is Vanitha Vijay Kumar. So, I'm probably given a lot of entertainment as usual to Tamil Makkal. Pona varsham Big Boss 3. இந்த வருஷம் வேற. It's okay. ஆனா நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன், நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க உங்களை சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா. So சொல்றேன், யாருக்கு haters இல்ல. When you're popular, you will have both equally. எந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி, politicians எடுத்துக்கிட்டாலும் versusங்கிற ஒரு விஷயம் வரும். Two people will be there to oppose each other. அது இல்லாம உலகமே இல்ல. So simple thing is, I care about the people who love me and the people who care about me. There is so much of love out there. And I am just trying to spread more love. That's it. Haters cyber bullying பண்றது wrong action எடுக்க போறேன். கண்டிப்பா எடுப்பேன். ஏன்னா பாடம் தெரப்பிக்கணும். ஒரு லிமிட் இருக்கு. As you just said, there's a limit. சும்மா போய் ஒருத்தவங்க இப்ப ட்ரோல் மீம் நிறைய பாக்குறேன். இன்ஃபேக்ட் some are very very funny also. I myself enjoy them. We all laugh. But hurting someone to the extent of குழந்தைங்க பேரெல்லாம் எடுக்கிறது, what kind of human beings are they? I really don't understand. Very unfortunately, we live in a situation in the world where இவங்களுக்கெல்லாம் immediate punishments கிடையாது. ஓகே, இதுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்காது. ஜஸ்ட் turn a deaf ear என்ற மாதிரி இந்த காதுல கேட்க கூட கூடாது. இப்படி கண்ணுல கூட பார்க்க கூடாது. ஓ அப்படியா, என் பேர் இன்னைக்கு 108 அது சொல்லுவாங்க, நாமாவளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எத்தனை பேர் என்ன ஒரு நாளைக்கு 108 பேர் 108 வாட்டி நினைக்கிறாங்க, என்ன எழுதுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, காட் நோஸ் நான் புண்ணியம் பண்றேனா பாவம் பண்றேனான்னு அவர் கால்குலேஷன் பண்ணி எனக்கு அதை பிளெஸிங்கா கன்வெர்ட் பண்ணுவாரு கண்டிப்பா. Okay, fine. So thank you so much, Vanitha, for chatting with me. நிறைய பேர் positive comments போட்டாங்க, negative comments போட்டாங்க. But first I told them very clearly, abusive இருக்க கூடாது, because the interview, like, I am a journalist. I only wanted to understand from you what your thought was and what has happened. Like I said, I'm not the court, I'm not a judge, I'm not here to give advice or provide justice. It was just a conversation to find out what is happening with your life. All the very best for your YouTube channel. You're doing brilliantly, and I hope it does even better. Thank you so much, and the very best to you, Vanitha. Okay, thank you so much, Lata, for having such a beautiful conversation with me. I totally appreciate it. Thank you. Take care. Bye. All the best. Bye.